Hi guys, welcome back to a new video. ரீசெண்டாக தான் ஜேஎஸ்கேயோட ப்ரீ சென்னிங்ஸ் அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து நிறைய ஃபேன்ஸ்க்கு இப்போ ஜேஎஸ்கேயோட வைல்ட் கார்டு பிக்காக யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. உங்களுக்காக சில ஆப்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஓவர்சீஸ் சைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியுமே நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? அதையுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ருத்ராஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி இப்போ சிஎஸ்கேயோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ துலீப் ட்ராஃபி வர ஆகஸ்ட் 23 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? வெஸ்ட் ஜோனை ரெப்ரசென்ட் பண்ணி தான் ருத்ராஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி ப்ளே பண்ணுறாங்க. அதுக்காக தான் ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. நேற்றுக்கு முகேஷ் சௌத்ரி ருத்ராஜ் ஓப்பன் நெட்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு 3 days பிஃபோர் வந்து நெட்ஸ்லையுமே ருத்ராஜ் பேட் பண்ணியிருக்காரு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸுமே அவங்களோட ஆஃப் சீசன் ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் தான் ஒரு 5 day கேம்ப் நடத்தியிருக்காங்க. அவங்களோட ஹோம் ஸ்டேடியம் முலான்பூரில் 6 players இந்த கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. பிரப்சிமரன் சிங், சஷாங்க் சிங், ஹர்ப்ரீத் பிரார், பைலா அவினாஷ், பிரவீன் துபே அண்ட் நேஹல் வதேரா. நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐசிசி இப்போ ஒரு முடிவோடு இருக்காங்களாம். என்னடா லாஜிக் இது, சம்மந்தமே இல்லாத ஒரு கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. காந்தி இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டரு. ஆனால் இந்த வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா அண்ட் ஜிம்பாப்வேல நடக்க போகுது. ஸோ என்ன கனெக்ஷன் பார்த்தோம்னா, நம்ம காந்தி அதிகமான டைம் சவுத் ஆஃப்ரிக்காவில் தானே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 21 years சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காராம். ஸோ அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற விதமாக தான் October 2 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இப்போதைக்கு இருக்காங்க. October 2 ஆரம்பித்து ஃபைனல்ஸ் November 21 அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அண்ட் பங்களாதேஷ் கரண்ட்டாக ஒரு 2 match டெஸ்ட் சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு வராங்க. ஆஸ்திரேலியாவோட ஹோம் சீரிஸ் தான் இது. அண்ட் பங்களாதேஷ் இந்த முதல் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் விக்ட்ரி அவங்களுக்கு. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியா பிரிஸ்பெயினில் 2024 அப்போ ஒரு டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் நம்ம ஷமார் ஜோசப் 7 விக்கெட் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. சிமிலர்லி இந்த ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மேட்சுக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹசன் மஹமூத் கிட்ட ஒரு மெமரபிளான ஸ்பெல் பார்த்தோம். 6 விக்கெட் எடுத்தார். பங்களாதேஷ்க்கு அதுவே ஒரு சரியான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, நம்ம இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஆஸ்திரேலியா முதல் டேலேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பேட்டிங்க்கு வந்தாங்க, நல்லா தான் ப்ளே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டேவை. தென் செகண்ட் டேக்கு முன்னாடி ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் ஹேசல் அண்ட் பேட் கமின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்க போகுது, அதனால் ஒரு 250 கிராஸ் பண்ணுறதே கடினமாக இருக்க போகுதுன்னுலாம் சொன்னாங்க. கடைசியில் பங்களாதேஷ் 400 ரன்ஸை கிராஸ் பண்ணிட்டாங்க. டக்குன்னு இந்த 9 விக்கெட் டெஸ்ட் விக்டரி மூலியமாக பங்களாதேஷ் 4th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க WTC பாயிண்ட்ஸ் டேபிளில். இந்தியாவை 5th பொசிஷனுக்கு தள்ளியிருக்காங்க. இந்தியா இப்போ ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஒரு ஹியூஜ் டோட்டலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 416 கரண்ட்டாக இருக்காங்க. டே 2 முடிவில் டே 2லேயே வந்து நிறைய ரெயின் இன்டரப்ஷன் இருந்துச்சு. மேட்சே கொஞ்சம் தான் நடந்துச்சு போல. சாய் சுதர்ஷனோட பிளேஸில் எதிர்பார்த்த மாதிரி தேவ்தத் படிக்கல் ப்ளே பண்ணார். அண்ட் நம்பர் 3 இறங்கி பொறுமையாக ஆடி 167 ரன்ஸ் குவிச்சாரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி. இந்தியா இந்த மேட்சை ட்ராப் பண்ணாலுமே அவங்களோட WTC சான்சஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிரும். ஸோ ஹோப் தே வின் திஸ் மேட்ச். இந்த டே 3 கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. இப்போ ஃபைனலி SA20 வருமா? ஸோ SA20 எல்லா டீம்ஸோட ரிமைனிங் பர்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. SA20 அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டன்ஷன் அப்போ எந்த டீம்ஸுமே எதுவுமே ரிவீல் பண்ணல பர்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு. ஆனால் இப்போ தெரிய வந்திருக்கு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கிட்ட 6 அவைலபிள் ஸ்லாட் இருக்குது. அண்ட் இவங்களோட பர்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் 20.6 million ரேன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். தென் MA கேப்டன் இருக்காங்க, அவங்ககிட்டயே 6 அவைலபிள் ஸ்லாட்ஸ் தான். அண்ட் அவங்களோட பர்ஸ் வந்து 9.35 million ரேன்ஸ் தான். தென் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இருக்காங்க, 5 அவைலபிள் ஸ்லாட்ஸு, 1.475 million ரேன்ஸு. அண்ட் லாஸ்ட்டாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கிட்ட 2 அவைலபிள் ஸ்லாட் இருக்குது, 3.6 million ரன்ஸ் வச்சிருக்காங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் பால் ராய்ஸ் ஆல்ரெடி அவங்க 19 பிளேயர்ஸ் ஸ்குவாடை கம்ப்ளீட் பண்ணதுனால அவங்ககிட்ட எந்த ஒரு ரிமைனிங் பர்சனும் கிடையாது. சும்மா ஆப்ஷனுக்கு வந்து மிக்சர் சாப்பிட வேண்டியது தான். இப்போ இந்த வைல்ட் கார்டு பிளேயருக்கு நான் வரேன். எல்லா டீம்ஸுமே அவங்க வைல்ட் கார்டு பிளேயரை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். December 30க்கு முன்னாடி 5 டீம்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. JSK தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவங்களோட வைல்ட் கார்டு யாருன்னு. மற்ற எல்லா டீம்ஸுமே வந்து அவங்களோட பழைய பிளேயர்ஸை வைல்ட் கார்டாக சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்ரிக் கிளாஸனை வந்து வைல்ட் கார்டாக சைன் பண்ணியிருக்காங்க. தென் MA கேப்டன் ககிசோர் ரபாடா, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஆண்ட்ரே ரசல், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மார்க்கோ யான்சன். ஆனால் பால் ராய்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஜோ ரூட்டை சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க செப்பரேட்டாக போய் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வைல்டு கார்டு பிளேயர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கனாகவும் இருக்கலாம் ஆர் ஓவர்சீஸ் பிளேயராகவும் இருக்கலாம். வைல்டு கார்டு பிளேயர் வந்து சேலரி கேப்குள்ளே வர மாட்டாங்க. அதாவது JSK கிட்ட 20.6 million ரன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வைல்டு கார்டு சைன் பண்ண வேண்டாம். நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபீயை கொடுத்து தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வைல்ட் கார்டு பிளேயர் வந்து ஓவர்சீஸாக இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது ஒரு டீமில் எவ்வளோ ஓவர்சீஸ் பிளேஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ஆக்சுவல் ஸ்குவாடில் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் வைல்டு கார்டில் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை சைன் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களோட ஃபுல் ஸ்குவாடில் 8 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். இப்போ பால் ராய்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்குவாட் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருச்சு இல்லையா. ஸோ அந்த ஸ்குவாடை போய் பார்த்தீங்கன்னா 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. டான் லாரன்ஸ், குடகேஷ் மோட்டி, அஸ்மத்துல்லா உமர் ஜாய், சிக்கந்தர் ராஜா, தாமஸ் ரூ,
ஆசா ட்ரைபே, முஜிபுர் ரஹ்மான் அண்ட் வைல்டு கார்டா ஜோ ரூட். ஸோ இது எல்லாமே சேர்த்திங்கன்னா 8 பிளேயர்ஸ் வராங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஜேஎஸ்கே வாலையுமே 8 பிளேயர்ஸ் சைன் பண்ணிக்க முடியும். ப்ரீவியஸாக ஜேஎஸ்கே வைல்டு கார்டில் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2023 இனாகுரல் சீசனில் ஆரன் ஃபங்கிசோவை சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் மதிஷா பத்ரினாவை சைன் பண்ணியிருக்காங்க, இம்ரான் தாயிரை சைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் லாஸ்ட் சீசனில் டானன் ஃபெரேராவை சைன் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து ஒரு ப்ரீவியஸாக ஸ்குவாடில் இருந்தாலுமே அவர் தான் ஜேஎஸ்கே வைல்டு கார்டாக சைன் பண்ணாங்க. இந்த டைம் யாரை சைன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஹிண்ட்டோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இது எல்லாமே நம்மளோட ப்ராபபிலிட்டி, நம்மளோட கெஸ் மட்டும்தான். ஜேஎஸ்கேக்கு கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரிச்சர்ட் கிளீசன், டேனியல் ஓரல் அண்ட் லோக்கலில் பார்த்தோன்னா டாண்ட்ரே பர்கரை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதனால் ஜேஎஸ்கே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஓவர்சீஸ் பேசருக்கு போனோன்னா அவங்க கண்டிப்பாக ஜாஸ் தங்குக்கு போகலாம். இப்போ The 100 முடிஞ்சிருக்கு இல்லையா, அதில் ஜாஸ் தங் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸாக முடிச்சிருக்காங்க. 10 இன்னிங்ஸில் 14 விக்கெட்ஸ் நம்ம ஜாஸ் தங் எடுத்திருக்காரு. இது நம்ம சிஎஸ்கே பேசர் நேத்தன் எல்லிஸ், அவர் இப்போ வரைக்கும் SA20 எந்த ஒரு எடிஷனும் ப்ளே பண்ணது கிடையாது. பிகாஸ் பிபிஎல் கமிட்மெண்ட்ஸ் அவருக்கு இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த டைம் வந்து பிபிஎல் அண்ட் SA20க்கு ஒரு 1 வீக் கேப் இருக்கிறதுனால நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து SA20 ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சன்ரைசர்ஸ் ஈசன் கே மிச்சல் மார்ஷை ப்ரீசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவும் வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்காக வந்து பிளேயர்ஸை ப்ரிசர்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு பிளான்லையும் கிடையாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸையும் வந்து எல்லா லீக்ஸ்லையும் ப்ளே பண்ண வைக்க தான் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸ் வில் பி அவைலபிள் அண்ட் ஜேஎஸ்கே கண்டிப்பாக சைன் பண்ணலாம். அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவை கிடையாது. ஒரு நல்ல பெர்ஃபெக்டான டெத் பவுலர், அவரால் நல்ல பேஸில் பவுல் பண்ண முடியும். நிறைய ஸ்லோவர் ஒன்ஸ் வந்து கொண்டு வருவார், நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பவுன்சி ட்ராக்ஸ் வேறு இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நேத்தன் எல்லிஸ் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணார். அதனால் கண்டிப்பாக ஜேஎஸ்கே நேத்தன் எல்லிஸை கொண்டு வரலாம். பேட்டர்ஸ் பார்க்க வந்தோன்னா அதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது பென் ஸ்டோக்ஸ் தான். அவர் இன்கேஸ் பிபிஎல் வந்து ப்ளே பண்ணுறாருன்னா அவர் மோஸ்ட்லி ப்ளே பண்ணாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் மாதிரி டீம்ஸ்லாம் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அங்கே சைன் பண்ணாருன்னா அவர் SA20 ப்ளே பண்ணுவாராங்கிறது தெரியல. ஆனால் ரீசெண்டாக தான் 7 கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பிபிஎலுக்கு அவைலபிளாக இருந்தாலுமே அவர் ஃபுல்லி அவைலபிள் கிடையாது, அவர் ஹோல் சீசன் ப்ளே பண்ண போகிறது கிடையாது, அவருக்கு வேறு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேறு சில கமிட்மெண்ட்ஸ் வந்து SA20 இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஐம் பிரிட்டி ஷுர் பென் ஸ்டோக்ஸ் ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண மாட்டார். த ஒன்லி வே ஜேஎஸ்கே கேன் சைன் ஹிம் இஸ் வைல்டு கார்டு. ஜேஎஸ்கேக்கு ஓப்பனருமே கண்டிப்பாக தேவை. பிகாஸ் ஃபாஃப் டு பிளஸஸை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஜேஎஸ்கேயோட ஸ்குவாடில் வந்து ஜேம்ஸ் வின்ஸ் மட்டும் தான் இருக்காரு. ஸோ வின்ஸோட பார்ட்னர் பண்ணுறதுக்கு டிம் சைஃபர்ட் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஜேஎஸ்கே அவரை கூட வைல்டு கார்டாக சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிம் சைஃபர்ட் இப்போ தான் The 100 ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் மேன்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக இப்போ ஃபைனல்லையுமே வின் பண்ணியிருக்காருங்க. ஃபைனல்ஸில் 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் ஜஸ்ட் 38 பால்ஸ். அண்ட் இந்த The 100ல செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரருமே நம்ம டிம் சைஃபர் தான். ஃபைனல்ஸில் ஒரு ஹியூஜ் டோட்டல் 159 ரன்ஸை சேஸ் டவுன் பண்ணியிருக்காங்க மேன்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ கண்டிப்பாக டிம் சைஃபர்டுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஜேஎஸ்கே கண்டிப்பாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டருமே சைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ டானன் ஃபெரேரா மட்டும்தான் இருக்காரு விக்கெட் கீப்பராக. ஸோ இப்போ ஜேஎஸ்கே ஒரு விக்கெட் கீப்பர் ஓவர்சீஸ் பேட்டருக்கு போகிறாங்கன்னா அதுக்குமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம் பில்லிங்ஸ் ஆர் மேபி ஷாய் ஹோப் மாதிரி பிளேயர்ஸ்க்கு போகலாம். ஈவன் ஜேமி ஸ்மித் கூட ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்ஷனாக இருப்பார், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ரைலி ரூஸோட ஸ்பாட்டை அவரை ப்ளே பண்ண வச்சுட்டு தென் ஒரு லோக்கல் பவுலரை கொண்டு வரலாம். சரி, ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்புறேன். நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் போட்டு விடுங்க, நானும் பார்க்குறேன். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.